வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இடியாப்பம் நல்லா சாஃப்டாகவும் அதே சமயம் ஈஸியாகவும் செய்யறதுக்கு முக்கியமாக தேவை அந்த இடியாப்ப மாவு தான். இந்த இடியாப்ப மாவை எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்கிறதுல தான் இருக்கு. பொதுவாக இடியாப்பம்னாலே கொஞ்சம் வேலை எடுக்கும்னு நம்ம எப்பயாவது தான் செய்வோம். ஆனால் நான் இன்னைக்கு வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த இடியாப்ப மாவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாவு ரெடி பண்ணுறதும் ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. சரி வாங்க இப்போ இந்த இடியாப்ப மாவை எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கிலோ அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி நல்லா மெலிஸ் குளத்தில் போட்டு நல்லா அந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அதாவது சின்ன சின்ன கல்லோ இல்லைன்னா தூசி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி புடச்சிக்கோங்க. அப்புறம் அது மாதிரி தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருந்த அரிசி நல்லா சுத்தமாக தான் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு வாட்டி இந்த மாதிரி தொடச்சிக்கிட்டா போதும். நான் 2 கிலோ அளவுக்கு மாவு அரைக்கிறதுக்காக புழுங்கல் அரிசி 1 கிலோ, பச்சரிசி 1 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவைங்கிறத பொறுத்து அரிசி எடுத்துக்கோங்க. ரேஷியோ பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் ஒரே அளவு எடுத்துக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட அந்த 1 கிலோ புழுங்கல் அரிசியும் நல்லா துண்டால தேய்ச்சி தொடச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து இதே மாதிரி 1 கிலோ அளவுக்கு பச்சரிசியும் இந்த மாதிரி துண்டால தேய்ச்சி தொடச்சி எடுத்துக்கோங்க. அரிசியை ஜஸ்ட் தொடச்சிட்டு மட்டும் அரைச்சா போதுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு ஈரப்பதம் போக நல்லா காய வச்சுட்டு கூட அரைச்சிக்கலாம். ஆனால் இந்த மெத்தடில் அரைச்ச மாவில் இடியாப்பம் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெஸ்ட்டுங்க. அது மட்டும் இல்லை ஈஸியும் கூட. 2 அரிசியும் தொடச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை நீங்கள் மிஷினில் கொடுத்து இடியாப்ப மாவுக்குன்னு சொல்லி அரைச்சி வாங்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக இடியாப்ப மாவு ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. வேணும்னா நீங்கள் இந்த மாவை ஒரு வாட்டி நல்லா சளிச்சிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் சளிச்சுலாம் வைக்கல, அப்படியே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் கூட இந்த மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீணாக போயிடுமோ அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ இந்த மாவில் இடியாப்பம் செஞ்சு பார்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச இடியாப்ப மாவுலேருந்து நான் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இடியாப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த தண்ணியிலே ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லைனா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. நான் தண்ணியில் ஆட் பண்ண மறந்துட்டேன், ஸோ இப்போ சேர்த்துக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, இந்த மாவு சுடு தண்ணி ஊற்றி பிசையணுமா அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு வரலாம். சுடு தண்ணியில் பிசையணுங்கிற அவசியம் இல்லைங்க. நான் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி கூட பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, இடியாப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டாமல் சூப்பராக திரண்டு வந்துருச்சு. இப்போ இதை இடியாப்பாச்சில் போட்டு புழிஞ்சு வேக வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் ஆன இடியாப்பாச்சி தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு நல்லா மெலிசாக இருக்கும். இடியாப்பம் நல்லா மெலிசாக வரும். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் ஸ்டீல் அச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அச்சில் நம்ம 3/4 அளவுக்கு மாவு ஃபில் பண்ணிக்கலாம். வேணும்னா அச்சில் 1 ஸ்பூன் எண்ணெய் இல்லைனா தண்ணி தடவிட்டு மாவு ஃபில் பண்ணி புழியலாம். நல்லா ஈஸியாக வரும். நானும் அந்த மாதிரி ஆயிலெலாம் அப்ளை பண்ணல, அப்படியே தான் மாவு ஃபில் பண்ணி புழிஞ்சேன். நல்லா ஈஸியாக தான் வந்துச்சு. இந்த மாதிரி மூங்கில் இடியாப்பத்தட்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் புழிஞ்சிக்கலாம். அது இல்லைனா நீங்கள் ஸ்டீல் இடியாப்பத்தட்டோ இல்லைனா இட்லி தட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 இல்லைனா 3 லேயர் அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இட்லி தட்டில்னா ஒரு குழியிலையும் 2 இல்லைனா 3 லேயருக்கு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே இட்லி பாத்திரத்துலையும் தண்ணி கொதிக்க வச்சாச்சு. இப்போ இதை ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இதை வெளியே எடுத்து வச்சு ஒரு 1 நிமிஷம் ஆற விட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். இந்த மூங்கில் தட்டில் ஊற்றுனதும் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு இடியாப்ப மாவு அரைக்கிறதும் ரொம்ப வேலை இல்லை, ஈஸியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பிசையிறதும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா சாஃப்டாக சூப்பராக பிசைஞ்சிட்டோம். அந்த மாவும் பார்த்தீங்கன்னா புழியறதுக்கு ஹார்டாவோ இல்லை உடஞ்செலாம் வரல, நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. இடியாப்பம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மெத்தட் சூப்பர் தானே. நமக்கு இடியாப்பம் செய்யறதும் ஈஸி, அதே சமயம் சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இனிமேல் அடிக்கடி இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்லாம். இடியாப்பம் மட்டும் இல்லைங்க, இந்த மாவை யூஸ் பண்ணி சூப்பராக ரொம்ப ஈஸியாக பால் கொழுக்கட்டையும் செய்யலாம். அந்த ரெசிபியை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்குள்ளே நீங்கள் இந்த மெத்தடில் இடியாப்ப மாவு ரெடி பண்ணி இடியாப்பம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சாங்கிற எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மெத்தடை தெரிஞ்சுப்பாங்க.